Hello everyone, welcome back. Hope you all are doing good. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து தமிழில் காமனாக நம்ம பேசுகிற சென்டென்சஸை நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோங்க. இன்றைக்கி நான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான 10 சென்டென்சஸ் எடுத்திருக்கேங்க. இந்த 10 சென்டென்சஸை நம்ம எப்படி வந்து இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாங்க. இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அவர் சொல்கிறதால நான் உங்களை நம்புகிறேன். அவர் சொல்கிறதால நான் உங்களை நம்புகிறேன் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, சின்ஸ் ஹீ சேஸ் ஐ பிலீவ் யூ. சின்ஸ் ஹீ சேஸ் ஐ பிலீவ் யூ அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. இப்போது இதே சென்டென்ஸ் பேட்டர்னை வச்சு இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி பாஸ்ட் டென்ஸில் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து தமிழில் அவர் சொன்னதால் நான் உங்களை நம்பினேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இதே சின்ஸ் யூஸ் பண்ணி சின்ஸ் ஹீ சேட் ஐ பிலீவ்ட் யூ. சின்ஸ் ஹீ சேட் ஐ பிலீவ்ட் யூ அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. இப்போது இந்த சின்ஸ் அப்படிங்கிற இந்த வேர்டை நம்ம பேஸாக வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது அவர் கேட்டதால் நான் கொடுத்தேன், அவர் சொன்னதால் நான் உன்னை விடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ சின்ஸ் ஹீ ஹாஸ்ட் ஐ கேவ் யூ, இல்லாட்டி சின்ஸ் ஹீ சேஸ் ஐ லீவ் யூ. இந்த மாதிரி நாமளே நம்மளை ஓன் சென்டென்ஸை நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி நம்ம பேசிக்கலாங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு புரிஞ்சுது தானேங்க. வாங்க நம்ம செகண்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இப்போ செகண்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, டீ சூடாக இருந்ததுனால என்னால் குடிக்க முடியல. டீ சூடாக இருந்ததுனால என்னால் குடிக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது அம்மா வந்து உங்களுக்கு டீ தருவாங்க, நீங்கள் வந்து டீ குடிக்காமலே ரொம்ப நேரம் வச்சுருப்பீங்க. அப்போ அவங்க வந்து ஏன் நீ இன்னும் டீ குடிக்கல அப்படின்னு கேட்குறப்போ நீங்கள் வந்து சொல்வீங்க, டீ சூடாக இருந்ததுனால என்னால் அது குடிக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, since tea was hot I could not drink it. Since tea was hot I could not drink it அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. இந்த சின்ஸை வந்து நம்ம ரீசன் சொல்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோங்க. இப்போ செகண்ட் ஒன் புரிஞ்சுதாங்க. இப்போ வாங்க நம்ம தேர்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ தேர்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க வந்து சரியான நேரத்தில் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அதாவது அவங்க வந்து தக்க சமயத்தில் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க, அவங்க வந்து உரிய நேரத்தில் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க. ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, they helped us in due course. they helped us in due course அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. இங்கே வந்து in due course அப்படின்னு என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த சரியான நேரத்தில், தக்க சமயத்தில், உரிய நேரத்தில் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க தமிழில். ஸோ அப்போ எல்லாம் நாம் in due course அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோங்க. இப்போது இதே பேட்டர்னில் நம்ம இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். மற்ற விவரங்கள் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும். அதாவது மற்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டான டைமில் வந்து நாங்கள் அறிவிப்போம் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, further details will be announced in due course. further details will be announced in due course அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. இங்கே ஏன் நம்ம வந்து in due course அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இங்கே உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ அதனால தான் in due course அப்படின்னு நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருப்போங்க. அண்ட் இந்த in due course அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணலாம். நீங்களும் இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஃபிஃப்த் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபிஃப்த் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் சிரிக்கிறேங்கிறதுக்காக நான் ஹாப்பியாக இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. நான் சிரிக்கிறேங்கிறதுக்காக நான் ஹாப்பியாக இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம நிறைய வாட்டி மற்றவங்க நம்மக்கிட்ட சொல்லி நம்ம கேட்டிருப்போங்க. இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். just because I'm smiling it doesn't mean that I'm happy. just because I'm smiling it doesn't mean that I'm happy அப்படின்னு தான் நம்ம சொல்லணுங்க. இங்கே இந்த சென்டென்ஸில் நம்ம வந்து just because அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். அப்படின்னு என்னன்னா என்றதுக்காக. அதே மாதிரி நம்ம இங்கே வந்து it doesn't mean அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அப்படின்னு என்னன்னா அர்த்தம் இல்லை. ஸோ நம்ம இந்த சென்டென்ஸில் கோரை எடுத்துருக்கிறது இந்த just becauseம் it doesn't mean அப்படிங்கிறது தாங்க. இதை வந்து இந்த ரெண்டையும் நம்ம கோரா வச்சு இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாங்க. இப்போ வாங்க நம்ம சிக்ஸ்த் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற சிக்ஸ்த் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அவனை பார்த்து சிரிக்கிறாங்கிறதுக்காக அவனை லவ் பண்ணுறான்னு அர்த்தம் இல்லை. அவனை பார்த்து சிரிக்கிறாங்கிறதுக்காக அவனை லவ் பண்ணுறான்னு அர்த்தம் இல்லை. இதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, just because she smiles at you it doesn't mean that she loves you. just because she smiles at you it doesn't mean that she loves you அப்படின்னு தான் நம்ம சொல்லணுங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கே நம்ம just becauseம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி it doesn't meanனும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போங்க. ஓகே, இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் சென்டென்ஸும் நம்ம பார்க்கலாங்க. வாங்க செவன்த் ஒன் என்னென்னு பார்க்கலாம்.
இப்போ 7th ஒன் என்ன அப்படின்னா, நீங்கள் என் ஹஸ்பண்டுங்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் செய்யணும்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் என் ஹஸ்பண்டுங்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் செய்யணும்னு அர்த்தம் இல்லை. இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, just because you are my husband, it doesn't mean that I will do whatever you say. Just because you are my husband, it doesn't mean that I will do whatever you say. அப்படின்னு தான் நம்ம சொல்லுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம், just becauseம் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நம்ம வந்து இங்கே it doesn't meanனும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போங்க. இதே மாதிரி இந்த just because and இந்த doesn't mean வந்து ஒரு சென்டென்ஸில் நம்ம ஃப்ரேம் பண்ணி நம்ம நிறைய சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணி பேசலாங்க. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம 8th ஒன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற 8th சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அப்போது தான், அப்படி இல்லாட்டி அதுக்கப்புறம் தான் அவள் என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, only then I understood what they meant. only then I understood what they meant அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. இங்கே வந்து only then அப்படின்னு என்னன்னா, நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் இல்லாட்டி அப்போ தான் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்வோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து நாம் இந்த only then அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணணும். சில பேர் வந்து then only அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. பட் அது தப்பு. நம்ம எப்போவுமே நான் வந்து அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் அப்படிங்கிறதுக்கு only then அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணுவோங்க. ஓகே, இப்போ வந்து 8th ஒன் கிளியர் தானாங்க. இப்போ வாங்க நம்ம 9th சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற 9th சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, சரியாக அந்த நேரத்தில் தான் அவரோட மொபைல் ஃபோன் ரிங் ஆச்சு. சரியாக அந்த நேரத்தில் தான் அவரோட மொபைல் ஃபோன் ரிங் ஆச்சு அப்படிங்கிற சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, just then his mobile phone rang. just then his mobile phone rang அப்படின்னு நம்ம சொல்லுங்க. இங்கே வந்து just then அப்படின்னு என்ன, சரியாக அந்த நேரத்தில் அப்படிங்கிற அர்த்தங்க. சரிங்களா, இப்போ வாங்க நம்ம 10th ஒன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அவருக்கு அவளை கல்யாணம் பண்ணுறதை தவிர வேறு வழியே இருக்கலை. அவருக்கு அவளை கல்யாணம் பண்ணுறதை தவிர வேறு வழியே இருக்கலை அப்படிங்கிற சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, he had no option but to marry her. he had no option but to marry her அப்படின்னு தான் நம்ம சொல்லணுங்க. இதை வந்து இந்த சென்டென்ஸை நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறதுனால நம்ம வந்து இங்கே he had no option, அதாவது அவருக்கு வேறு வழியே இருக்கலை அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி இந்த சென்டென்ஸே நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லும்போது he has no option, அதாவது அவருக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லாங்க. ஓகே, அண்ட் தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப பேசிக்கான ரொம்ப நம்ம யூஸ்ஃபுல்லான 10 சென்டென்ஸ் நம்ம பார்த்தோங்க. நான் சொன்ன பேட்டர்ன் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி சென்டென்ஸை நீங்கள் ஓனாக மேக் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பிங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.